பண்டைய பாண்டிய மன்னனான நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு தன்னுடைய தாயையும் தந்தையும் சிறு வயதில் இழந்த காரணத்தினால அவரு அரியணை ஏறிய வேண்டிய சூழல் வந்துடும். அப்போ பாண்டிய நாட்டுடைய பரம எதிரியா இருந்த சேரர்கள் சோழர்கள் உட்பட 7 அரசர்களும் ஒன்னால முடிஞ்சா பாண்டிய நாட்டை எங்கள்கிட்ட இருந்து காப்பாத்திக்கும்னு சொல்லி ஒரு சவால் ஒன்று விடுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க வரலாறுக்கான பார்ட் 1 வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்திருக்கும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிட்டு இதை பாருங்க. இதனால மிகுந்த கோபமடைகிறாரு நெடுஞ்செழிய பாண்டியன். அன்று இரவே பாண்டிய நாட்டில் போருக்கான அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. படையுடைய தன்மையையும் வலிமையையும் மேலும் மெருகேத்த ஒரு சில வியூகங்களை உருவாக்குறாரு நெடுஞ்செழிய பாண்டியன். மேலும் போருக்கான அனைத்து கருவிகளையும் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாளே போரை மேற்கொள்ளணுன்ற சூழ்நிலையில அனைத்து செயல்பாடுகளும் வெகு விரைவாக நடந்துகிட்டு இருந்தது. சோழ நாட்டை நோக்கி போர் அறிக்கை விடுறாரு நெடுஞ்செழிய பாண்டியன். போர் அறிக்கையை கேட்ட அரசர்களோ, எனது ஒரு சிறுவன் நம்ம நாட்டை எடுத்து போர் பண்ண வரானா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் ஆகுது. நெடுஞ்செழியன் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, போர் செய்ய சவால் விட்ட அரசர்களுடைய அகம்பாவத்தை என்னுடைய வாழ்முனையில கிழிப்பேன்னோ, இது நடக்கலனா இந்த அரியணை மட்டும் இல்ல, இந்த பாண்டிய நாட்டிலே நான் இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி போருக்கு கிளம்புறாரு. இப்போ போர் சூழல். ஒரு பக்கம் பல கொடிகளுடைய சோழர்களுடைய படை, மற்றொரு பக்கம் ஒற்றை கொடியுடைய பாண்டிய படை. போர் முரசு ஒலிக்க போர் தொடங்குது. பாண்டியர்கள் வெறிகுண்டு சண்டை போட்டு அந்த போரையும் வென்றுறாங்க. சேரர்கள் சோழர்கள் உட்பட்ட ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு. இதனாலதான் பாண்டிய வம்சத்துல பல அரசர்கள் இருந்திருந்தாலும் இந்த நெடுஞ்செழியனை பத்தி பெருமளவு பேசப்பட்டுட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.